தாய்லாந்து இராணுவம் கம்போடிய துருப்புக்களுடன் சர்ச்சைக்குரிய எல்லைப் பகுதியில் மோதுவதாக அறிக்கைகள். தாய்லாந்து மற்றும் கம்போடிய துருப்புக்களுக்கு இடையே அவர்களின் எல்லையின் சர்ச்சைக்குரிய பகுதியில் மோதல் நடந்ததாக தாய்லாந்து இராணுவம் தெரிவித்துள்ளது. வியாழக்கிழமை அதிகாலை வடமேற்கு கம்போடியாவின் உட்டார் மீஞ்சே மாகாணத்தில் உள்ள நாடுகளின் பகிரப்பட்ட எல்லையில் அமைந்துள்ள சர்ச்சைக்குரிய தா மோன்தாம் கோயிலுக்கு அருகிலுள்ள ஒரு பகுதியில் கம்போடிய துருப்புக்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக தாய்லாந்து இராணுவம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கம்போடியா கனரக ஆயுதங்களுடன் அந்த பகுதிக்கு துருப்புக்களை அனுப்புவதற்கு முன்பு ஒரு கண்காணிப்பு ட்ரோனை நிறுத்தியதாக அது கூறியது. மே மாதம் தாய்லாந்துக்கும் கம்போடியாவிற்கும் இடையே நீண்ட காலமாக நிலவும் எல்லை தகராறு இராணுவ மோதல்களில் கொதித்தது. இதனால் ஒரு கம்போடிய சிப்பாய் இறந்தார். பிராந்திய நீர்நிலையை நெருங்கும் அமெரிக்க போர்க்கப்பலை ஈரானிய ஹெலிகாப்டர் எதிர்கொள்கிறது. ஓமன் வளைகுடாவில் ஈரானிய பிராந்திய நீர்நிலையை நெருங்கும் போது அமெரிக்க கடற்படை அழைப்பு கப்பலை அதன் போக்கை மாற்றுமாறு எச்சரித்ததாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஆனால் மோதல் தொழில்முறை என்றும் அதன் கடற்படை பணியில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்றும் அமெரிக்கா கூறியுள்ளது. ஈரானிய அரசு ஊடகங்கள் புதன்கிழமை நடந்த சம்பவத்தின் வீடியோ மற்றும் படங்களை வெளியிட்டன. ஜூன் மாதத்தில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான 12 நாள் போருக்குப் பிறகு ஈரானிய மற்றும் அமெரிக்க படைகளுக்கு இடையேயான முதல் நேரடி மோதல் யுஎஸ்எஸ் ஃபிட்ஸ்ஜெரல்ட் வழிகாட்டப்பட்ட ஏவுகணை அழைப்பாளரை எதிர்கொள்ள அனுப்பப்பட்ட ஹெலிகாப்டரிலிருந்து எடுக்கப்பட்டது. அமெரிக்க நாசகார கப்பலான ஃபிட்ஸெரால் ஈரானின் கண்காணிப்பின் கீழ் உள்ள நீர்நிலைகளை நெருங்க முயன்றது. ஒரு ஆத்திரமூட்டும் நடவடிக்கையாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. புகாரளிக்கப்பட்ட மோதலின் வீடியோ காட்சிகளில் போர்க்கப்பலுக்கு அருகில் ஒரு ஹெலிகாப்டர் பறப்பதைக் காணலாம். மேலும் ஒரு ஈரானிய குழு உறுப்பினர் போர்க்கப்பலுக்கு ஆங்கிலத்தில் ரேடியோ எச்சரிக்கையை வெளியிடுவதை கேட்கலாம். உள்ளூர் நேரப்படி காலை 10 மணியளவில் ஈரானின் பிராந்திய நீர்நிலையை நெருங்கும்போது அதன் பாதையை மாற்ற உத்தரவிட்டார். துருக்கிய காட்டுத்தீயில் 10 தீயணைப்பு வீரர்கள் கொல்லப்பட்டனர். மீட்புப் பணியாளர்கள் கடுமையான வெப்பத்திற்கு மத்தியில் துர்க்கியின் வடமேற்கு எஸ்கிசிகர் மாகாணத்தில் காட்டுத்தீயை எதிர்த்து போராடும் போது குறைந்தது 10 தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மீட்புப் பணியாளர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் 14 பேர் காயமடைந்தனர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். வெப்பநிலை அதிகரித்து வரும் நாட்டின் மத்திய மற்றும் மேற்கு பகுதிகளில் பல தீ விபத்துக்கள் ஏற்பட்டுள்ளன. துருக்கிய வேளாண்மை மற்றும் வனத்துறை அமைச்சர் இப்ராஹிம் இமக்லி புதன்கிழமை கூறுகையில், தீ அணைக்க முயன்ற 5 வனத்துறை ஊழியர்களும் 5 மீட்புப் பணியாளர்களும் அதிகாலையில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் சிக்கிக் கொண்டனர். ரஷ்யா-உக்ரைன் போர் முக்கிய நிகழ்வுகளின் பட்டியல் நாள் 1246. உக்ரைனின் வடக்குப் பகுதியான சுமியில் உள்ள ஒரு எரிசக்தி நிலையத்தின் மீது ரஷ்ய ட்ரோன் தாக்குதல் நடத்தியதால் 22,000 பேருக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலென்ஸ்கி கூறினார்.